ஆண்டுதோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். தாவேக தோழமை கட்சிகளின் ஆலோசனை கூட்டமானது கோவளத்தில் நடைபெற இருக்கிறது. சரியாக 4 மணிக்கு இந்த கூட்டமானது தொடங்க இருக்கிற நிலையில் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் விஜய் தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்த நிலையில் தற்போது புதிய கூட்டணியை முதலமைச்சர் விஜய் கட்டமைப்பதற்கான முக்கிய ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் புதிய அரசியல் கூட்டணி உருவாகிறதா என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தாவேக தோழமை கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்திற்கு தொடர்ந்து தலைவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிற நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார். அதே சமயம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட தலைவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் பிசிக தலைவர் தொல் திருமாவளவன், ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொஹிதீன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் இந்த தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் ஆலோசனையில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேக கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு முதன்முறையாக கூட்டணி கட்சிகளை சேர்த்து தோழமை கட்சிகளோடு சேர்ந்து நடைபெறும் முதல் கூட்டமாக இது பார்க்கப்படுகிற நிலையில் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் பல்வேறு கட்சி தலைவர்கள், குறிப்பாக தாவேகாவின் தோழமை கட்சி தலைவர்கள் தொடர்ந்து பங்கேற்றிருக்கிற நிலையில் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை இணைப்பில் இருக்கும் செய்தியாளர் மகேந்திரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மகேந்திரன், கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு தாவேக தோழமை கட்சிகளோடு சேர்ந்து முதல் கூட்டமாக இந்த ஆலோசனை கூட்டத்தை நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் குறிப்பாக இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக இதில் ஆலோசனை நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ஆட்சி அமைத்ததற்கு பிறகாக முதல் முறையாக தோழமை கட்சிகளுடன் ஆலோசனை கூட்டமானது இன்று ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தோழமை கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும், சட்டமன்ற உறுப்பினர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜய் சற்று நேரத்திற்கு முன்பாக வருகை தந்திருக்கிறார். நான் முன்பே குறிப்பிட்டது போன்று இன்றைய கூட்டத்தோட முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுவது என்னவென்றால், ஒரு வலுவான கூட்டணியை அமைக்கக்கூடிய முயற்சியில தமிழக வெற்றி கழகம் இறங்கியிருக்கிறது. இந்த கூட்டணியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையில தமிழ்நாட்டில் ஒரு புதிய கூட்டணி அமைக்க வேண்டும் என்று முனைப்போடு தான் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளோட கூட்டம் என்று சொல்லப்படவில்லை, தோழமை கட்சிகளுடன் ஆலோசனை கூட்டம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைய கூட்டத்தில் தான் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கக்கூடிய முயற்சி மேற்கொள்ளப்பட இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தலைமையில வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்கக்கூடிய முனைப்பில் இந்த கூட்டம், ஆலோசனை கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இடைத்தேர்தல் வரவிருக்கிறது. இந்த நிலையில் தான் உள்ளாட்சி தேர்தலிலும் இடைத்தேர்தலிலும் ஒரு வலுவான கூட்டணியுடன் போட்டியிட வேண்டும் என்று ஒரு முனைப்பில தமிழக வெற்றி கழகம் களத்தில் இறங்கி இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை வலுவான கூட்டணியுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கில்தான் ஒரு கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் தலைமையில் உருவாக்க வேண்டும் என்று இந்த ஆட்சி அமைத்ததுக்கு பிறகாகவே தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டு வரக்கூடிய நிலையில அதனுடைய முன்னோட்டமாக முதல் ஏற்பாடாக இன்றைய ஆலோசனை கூட்டம் பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைவருக்குமே அந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் நேரடியாகவே சென்று அழைப்பு விடுத்திருந்தார்கள். அதில் அவர்களுடைய அழைப்பை ஏற்று ஐயுஎம்எல், விசிக, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த மாநில தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். முதலமைச்சர் விஜய் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலும் சரி, அதன் பிறகாக நடைபெற இருக்கக்கூடிய இடைத்தேர்தலும் சரி, தமிழக வெற்றி கழகம் தலைமையில ஒரு வலுவான கூட்டணி அமைத்து அந்த வலுவான கூட்டணி இந்த உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும், இடைத்தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற முனைப்போடு இந்த கூட்டணியை உருவாக்கக்கூடிய முயற்சியில தமிழக வெற்றி கழகம் இறங்கி இருக்கிறது. இன்றைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அதிகாரப்பூர்வமாக ஒரு கூட்டணி உருவாக்கப்படும் என்றும் அந்த கூட்டணிக்கு பெயர் வைக்கப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக வெற்றி கழகம் தலைமையில் தமிழகத்தில் புதிதாக ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான முன்னோட்டமாக தான் தோழமை கட்சிகள் என்று சொல்லப்பட்டு இந்த ஆலோசனை கூட்டமானது இன்று நடைபெறுகிறது. இதில் இடதுசாரி கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் மட்டும் பங்கேற்கவில்லை. வெளியிலிருந்து ஆதரவு தருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். தங்களுடைய ஆதரவு வெளியிலிருந்து தமிழக வெற்றி கழக அரசுக்கு இருக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை இன்று முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து உறுதியளித்திருக்கிறார்கள்.
இந்நிலையில்தான் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சற்று நேரத்திற்கு முன்பாக வருகை தந்திருக்கிறார். ஆனால் மதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் வேறு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால் மதிமுக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தருவதாக அவர்களுடைய பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக உள்ளாட்சி தேர்தலிலும் சரி, அதற்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல்களிலும் எங்களுடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் இருக்கும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உறுதிபட தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் அவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிக இடதுசாரி கட்சிகள் தான். ஆனால் மதிமுகவிற்கும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மதிமுக தாவேக்க ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்தும் அதிகாரப்பூர்வமாக இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்து ஆதவ அர்ஜுனாவும் அமைச்சர் ஆனந்தும் நேரில் அழைப்பு விடுத்திருந்தார்கள். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட வைகோவும் எங்கள் கட்சி சார்பில் நானும் பங்கேற்கிறேன், எங்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்பார்கள் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் இன்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வைகோ வருகை தந்திருக்கிறார். அதே போன்று திருமாவளவனும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பார் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக விசிக, காங்கிரஸ் கட்சிகள், ஐயுஎம்எல் கட்சிகளை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஆட்சியிலும் பங்கெடுத்திருக்கிறார்கள். எனவே தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஒரு கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களுடைய பங்களிப்பு நிச்சயம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது திருமாவளவனும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார். அமைச்சர் வன்னியரசு, அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள், விசிகாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் நான் முன்பே குறிப்பிட்டது போன்று ஐயுஎம்எல் கட்சியும் ஆட்சியில் பங்கெடுத்திருக்கிறது. அவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக ஐயுஎம்எல், மதிமுக, விசிக, காங்கிரஸ் இந்த கட்சிகளை சேர்த்து தமிழக வெற்றி கழகம் தலைமையில ஒரு வலுவான கூட்டணி இன்றைய ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் தலைமையில ஒரு புதிய கூட்டணி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் இன்றைய ஆலோசனை கூட்டம் பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்க இருக்கிறது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.